ரொம்ப நாளாவே நம்மளோட சேனல்ல அர்பன் லெஜெண்ட் வீடியோஸ்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதுக்காகவே இன்னைக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான அர்பன் லெஜெண்ட் கிரீப்பி பாஸ்தா ஒன்று எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரியான அர்பன் லெஜெண்ட் கோஸ்ட் வீடியோ மிஸ்டீரியஸ் வீடியோஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா மறக்காம லைக் பண்ணி கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த அர்பன் லெஜெண்ட் வீடியோஸ் வந்துட்டு நம்ம சேனல்ல போஸ்ட் ஆகக்கூடிய கிரைம் கேஸ் அளவுக்கு வியூஸ் போச்சு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நான் இந்த அர்பன் லெஜெண்ட்ஸை கண்டினியூ பண்றேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த அர்பன் லெஜெண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஏன் கூட சேர்ந்து நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறீங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஸ்டோரி வந்து பாத்தீங்கன்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல தான் போகும். அதனால கெட் ரெடி ஃபார் த எக்ஸ்பீரியன்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சாமி. வெல்கம் டு தி ஸ்பாட். நான் ஒரு செக்யூரிட்டி கார்டு. நான் பல கடைகளில் வந்துட்டு செக்யூரிட்டி கார்டாக வேலை பார்த்துருக்கேன். சின்ன சின்ன கடைகள் ஆரம்பிச்சு கன்வீனியன்ஸ் ஸ்டோர், கேஸ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லி பல இடத்துல நான் வேலை பார்த்துருக்கேன். பொதுவாகவே என்னோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரே சேரில் தான் உட்காந்துருப்பேன். உட்காந்துட்டு எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருப்பேன். இதில் எனக்கு பெருசாக எந்த ஒரு சம்பளமும் வர கிடையாது. பட் என்னோட இஎம்ஐ, நான் வாங்கியிருக்க லோன் இதெல்லாம் அடைக்கிறதுக்கு இந்த வேலையிலிருந்து வரக்கூடிய காசு வந்துட்டு போதுமானதாக இருந்தது. இப்படி இருக்கிறப்ப தான் நான் ஒரு ஆட் பார்த்தேன். அந்த ஆட்ல ஒரு மாலுக்கு செக்யூரிட்டி கார்டு வந்துட்டு வாண்டட் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதுவும் இதுவரைக்கும் நான் வாங்காத ஒரு நல்ல சம்பளத்தோட. இது பார்த்த உடனே எனக்கு சரி நம்ம இதுக்கு அப்ளை பண்ணலாமே அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. இதனால உடனடியாக நான் வந்துட்டு அந்த ஜாபுக்காக அப்ளை பண்ணேன். ஏன் நான் இந்த முடிவு எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு நல்ல சேலரி. அது மட்டும் இல்லாமல் ஒர்க்கிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 11லிருந்து 6 தான். இதுவுமே ஒரு டீசென்டான ஒர்க்கிங் டைம் தான். என்ன நைட் ஷிஃப்ட். வழக்கமாக நான் செக்யூரிட்டியாக பகலில் உட்காந்து எல்லாத்தையுமே வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன். ஆனால் இந்த சமயம் காலியாக இருக்கக்கூடிய ஒரு மாலை வந்துட்டு காவல் காக்கணும். எப்படி மால் அப்படின்னு சொன்னால் மாலை சுற்றி பல இடங்களில் வந்துட்டு கேமரா இருந்திருக்கும். இதெல்லாம் மானிட்டர் பண்ணுறதுக்காக ஒரு செக்யூரிட்டி ரூம் இருக்கும். அங்க உட்காந்துக்கிட்டு காலியா இருக்கக்கூடிய மாலை வந்துட்டு பார்த்துக்கிட்டே இருக்கணும். இவ்வளவுதான் வேலையா இருக்க போது. அதனால பெருசா நான் எதுவுமே யோசிக்கல. உடனடியாக அப்ளை பண்ணேன். அப்ளை பண்ண உடனே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரிட்டர்ன் கால் வந்துருச்சு. இது அந்த மாலோடைய மேனேஜர் மிஸ்டர் ஹென்ஸ்லி. அவரு இன்னைக்கு மதியான இன்டர்வியூ சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. இது கேட்ட உடனே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. என்ன இப்பதான் நான் அப்ளை பண்ணோம், அதுக்குள்ள வந்துட்டு நம்மள கூப்பிடுறாங்களே அப்படின்னு சொல்லி யோசிச்சேன். இருந்தாலும் நல்ல வாய்ப்பை கைவிட வேணாம் அப்படின்னு சொல்லி நான் வேகமா போயிட்டு அந்த இன்டர்வியூல கலந்துக்கிட்டேன். நான் போய் உட்கார்ந்து இருந்தப்ப மேனேஜர் மிஸ்டர் ஹென்ஸ்லி தான் இருந்தாரு. அவர் என்ன பார்த்து உங்களுக்கு எவ்வளவு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாரு. நான் இந்த இடத்துல வேலை பார்த்திருக்கேன், அங்க வேலை பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் வேலை பார்த்த என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி எல்லாம் சொன்னேன். ஆனா அது அவருக்கு அனாவசியம் அப்படின்ற மாதிரி உட்காந்துருந்தாரு. சொல்லப்போனா இந்த இன்டர்வியூ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அரக்க பறக்க நடந்த மாதிரி இருந்தது. டக்கு டக்குன்னு முடிக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தது. இப்போ அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரி ஹென்ஸ்லி, இந்த மால்ல உங்களோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, செக்யூரிட்டி ஆபீஸ்ல உட்காந்து ஒவ்வொரு 15 நிமிஷத்துக்கு ஒரு தடவையும் அங்க இருக்கக்கூடிய மானிட்டர்ஸ் மூலியமா எல்லாமே கரெக்டா தான் போயிட்டு இருக்கா அப்படின்றத நீங்க செக் பண்ணணும். அடுத்தது ஒவ்வொரு 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவையும் இந்த மால்ல எல்லாமே ப்ராப்பரா இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு ரவுண்ட்ஸ் போகணும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வேலை. இன்னைக்கு நைட்ல இருந்தே நீங்க வேலைக்கு ஜாயின் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னாரு. இதை கேட்ட எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னது இன்னிலிருந்தே ஜாயின் பண்ணுமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா பொதுவாக இந்த மாதிரியான செக்யூரிட்டி கார்டு வேலைக்காக நம்ம போகணும் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய ப்ரூஃப்லாம் வந்துட்டு கேட்பாங்க, நம்மளுடைய பேக்ரவுண்ட் செக் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பல விஷயங்களை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மள வேலையிலே சேர்த்திப்பாங்க. ஆனா இந்த மாதிரி எதுவுமே இல்லாம இன்னைக்கு நைட்டே வந்து சேர்ந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. கூடவே கடைசியா ஒரு விஷயம் என்கிட்ட அவர் சொன்னாரு. நீங்களும் மத்த கார்ட்ஸ் மாதிரி இங்க வேலைக்கு வந்த உடனே போயிட மாட்டீங்க அப்படின்னு நான் நம்புறேன். நீங்க கொஞ்சம் வித்தியாசமா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்றாரு. இது கேட்டு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன் இவர் இந்த மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். சரி மால்ல அப்படி என்ன இருக்க போகுது அப்படின்ற மாதிரி யோசிச்சேன். அதனால நான் அதை பெருசா கண்டுக்கல. என்னோட மைண்ட் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா கிடைக்க போற அந்த சம்பளத்தை நோக்கி மட்டும்தான் இருந்தது. நான் அன்னைக்கு நைட்டே 11 மணிக்கு ஷார்ப்பா மாலுக்கு போயிட்டேன். நான் அந்த மாலுக்கு கீழே நுழையும் போதே வந்து பாத்தீங்கன்னா அந்த கார் பார்க்கிங் லாட்லாம் வந்து பார்த்தேன். எல்லாமே ரொம்ப காலியா வெறிச்சோடி கிடந்தது. ஏன்னா நைட் டைம் அப்படிங்கறதுனால அங்க எந்த ஒரு காருமே இல்ல. அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் வண்டி மட்டும் நிறுத்தி இருந்தது. இது எல்லாத்தையுமே கடந்து நான் அந்த மால்குள்ள போனேன். அந்த மால்குள்ள மிஸ்டர் ஹென்ஸ்லி வந்துட்டு எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. நான் எம்ப்ளாயிஸ் ரூம் வழியா நுழைஞ்சேன். அவரு தான் வந்துட்டு எனக்கு டோரை ஓபன் பண்ணி விட்டாரு. அப்ப அவர் என்னைய கூட்டிட்டு போயிட்டு, இங்க பாரு, இதுதான் செக்யூரிட்டி ஆபீஸ். இங்க எக்கச்சக்கமான மானிட்டர்ஸ் எல்லாம் இருக்கும். இது மூலியமா தான் நீ ஒட்டுமொத்த மாலையுமே வந்துட்டு கண்காணிக்கணும். முன்னாடி நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு 15லிருந்து 30 நிமிஷத்துக்குள்ளேயும் நீ மானிட்டர்ல எல்லா இடமே கரெக்டா இருக்கா அப்படின்ற மாதிரி பார்க்கணும். 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு நீ இந்த மால் ரவுண்ட்ஸ் போகணும் அப்படின்னு சொல்றாரு. கூடவே இங்க இருக்கக்கூடிய அந்த எக்ஸலேட்டர் கிட்ட வந்துட்டு பாத்துரு. ஏன்னா அங்க என்ன வேணா நடக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. இது கேட்டு எனக்கு என்ன வேணா நடக்கலாமா, என்ன வேணானா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் என்னை ஒரு மாதிரி பார்த்துட்டு, ஒன்னும் இல்ல, இதுக்கு மேல நீ தான் பாத்துக்கணும், குட் லக் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாரு. இது எல்லாத்தையும் பார்த்து முடிக்கிறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா 1 மணி நேரம் ஆகுது. இப்ப நான் இந்த மால்ல தனியா இருக்கேன். ஒட்டுமொத்த மாலுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அமைதியா இருக்கு. இந்த மாலுக்குள்ள எக்கச்சக்கமான கடைகள்லாம் இருக்கு. நிறைய கடை வந்துட்டு எம்டியா இருக்கு. சில கடைகள் பூட்டி இருக்கு, சில கடைகள் திறந்துருக்கு. திடீர்னு அந்த மால்ல எனக்கு என்னமோ ஒண்ணு வித்தியாசமா ஃபீல் ஆச்சு. யாரோ ஒருத்தங்க என்ன பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருந்தது. யார் அது
அப்படின்னு சொல்லி நாங்க பார்த்தப்பதான் அங்க ஒரு செக்யூரிட்டி ஆபீசரை பார்த்தேன். அவரு என்னைய பார்த்து, நீ தான் புதுசா ஜாயின் பண்ணிருக்க செக்யூரிட்டி கார்டா? அதுக்கு நான் ஆமா அப்படின்னு சொன்னேன். நான் அவரை பார்த்து, நீங்கள் இந்த மாலுடைய செக்யூரிட்டியா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் வந்துட்டு, இல்லை என்னை வந்துட்டு எதுக்கு அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளுமே எண்ட் ஆகும்போது இந்த இடத்துல வந்துட்டு க்ளீன் பண்ணிட்டு எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக அரேஞ்ச் பண்ணுறதுக்காகவும் அடுத்த நாள் இந்த மாலை ரெடி பண்ணுறதுக்காகவும் தான் என்னை வந்துட்டு அப்பாயின்ட் பண்ணியிருந்தாங்க. நான் ரொம்ப வருஷமாக இந்த மாலில் வந்துட்டு வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னார். இப்போ எனக்கு ஒரு பேப்பரை தந்தார். நான் அந்த பேப்பரை வாங்கி பிரித்து பார்த்தேன். அதில் நிறைய ரூல்ஸ் எல்லாம் இருந்தது. இந்த ரூல்ஸ் எல்லாம் நீ கரெக்டாக ஃபாலோ பண்ண அப்படின்னு சொன்னால் உனக்கு எந்த பிரச்சனையுமே வராது அப்படின்னு சொன்னார். எனக்கு ஒன்றுமே புரியல. என்னது பிரச்சனையா? மேனேஜர் தான் எனக்கு ஆல்ரெடி ரூல் சொன்னாரு, இவர் என்ன புதுசா ஒரு லிஸ்ட் தர்றாரு அப்படின்ற மாதிரி பார்த்தேன். அந்த பேப்பர்ல அப்படி என்ன எழுதி இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரூல் 1, 15 இருந்து 30 நிமிஷத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு நீ செக்யூரிட்டி கேமராஸ் எல்லாம் வந்துட்டு பாரு, ஆனா அந்த மானிட்டர் ரொம்ப நேரம் ஊத்து பார்த்துட்டு இருக்காது அப்படின்னு போட்டிருந்தது. ரூல் 2, அங்க இருக்கக்கூடிய மேனிக்யூஸ் எல்லாம் வந்துட்டு பொசிஷன் மாறுச்சு அப்படின்னு சொன்னா நீ அந்த இடத்துல நிக்காது, திரும்பி பார்க்காம வந்துருன்னு இருந்தது. இது படிச்ச உடனே எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னங்க சொல்றீங்க, மேனிக்யூ எப்படிங்க நகரும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு, சரி இது ஏதோ ஒன்று சும்மா பிராங்க் போல இருக்கு அப்படின்னு சொல்லி இதை மடிச்சு நான் என்னோட பேக்கெட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டேன். இப்போ அந்த செக்யூரிட்டி என்னைய பார்த்து டேக் கேர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பினாரு. ஆனா அவர் போறதுக்கு முன்னாடி ஒண்ணு மட்டும் சொல்லிட்டு போனாரு, இதில் இருக்கக்கூடிய ரூல்ஸ் எல்லாத்தையுமே நீ வந்துட்டு பக்காவா ஃபாலோ பண்ணிக்க, இல்ல அப்படின்னு சொன்னா இதுக்கு முன்னாடி வந்த கார்ட்ஸோட நிலைமை தான் உனக்கும் அப்படின்னு சொன்னாரு. சரி, இவர் வந்துட்டு நம்மள பயன்படுத்த பாக்குறாரு அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. அதனால நான் அதை வந்துட்டு பெருசா எடுத்துக்கல. இப்ப நான் மட்டும் இந்த மால்ல தனியா இருந்தேன். மீதி இருக்கக்கூடிய ரூல்ஸ் எதுவுமே நான் வந்துட்டு பார்க்கல. இந்த மாலை ஒரு ரவுண்ட்ஸ் போகக்கூடிய டைம் வந்துருச்சு. அதனால இந்த மாலை சுத்தி நான் ஒரு ரவுண்ட்ஸ் போக ஆரம்பிச்சேன். பகல் ஃபுல்லா பயங்கரமா இயங்கிட்டு இருக்க இந்த மால் நைட் டைம்ல யாருமே இல்லாம ரொம்ப அமைதியா இருந்தது. அங்கங்க ஃபிளிக்கர் ஆயிட்டு இருக்கக்கூடிய சின்ன சின்ன லைட்ஸோட வெளிச்சம் வந்து என் மேல பட்டு என்னோட நிழலே அந்த மாலை சுத்தி பல இடத்துல பல விதமா பட்டுட்டு இருந்தது. குழந்தைங்களுடைய பிளே ஏரியா, ஃபுட் கோர்ட் அப்படின்னு சொல்லி எல்லாமே அமைதியா இருந்தது. துணி கடைங்க, கண்ணாடி வழியா தெரியக்கூடிய மேனிக்யூஸ், பக்கத்தில் இருக்கக்கூடிய பொம்மை கடையில் இருக்கக்கூடிய பொம்மைங்க எல்லாமே அப்படி நின்றுட்டு இருக்க மாதிரி இருக்கு. எப்பயுமே பிஸியா ஓடிட்டு இருக்கக்கூடிய எக்ஸ்கலேட்டரும் அப்படியே அமைதியா நின்றுட்டு இருக்கு. இப்பதான் நான் வித்தியாசமான ஒரு விஷயத்தை நோட் பண்ணேன். ஒரு துணி கடைக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஒரு டோர் வந்துட்டு லைட்டா ஓபன் ஆன மாதிரி இருந்தது. அங்க நிறைய துணிகள்லாம் இருந்தது, பின்னாடி நிறைய மேனிக்யூஸ் எல்லாம் இருந்தது. ஆனா அதுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தங்க நின்றுட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி என்னோட கையில இருந்த பிளாஷ் லைட் எடுத்து நான் அடிச்சு பார்த்துட்டு இருந்தேன். இப்படி நான் பார்த்த இந்த சமயத்துல ஒரு விஷயத்தை நோட் பண்ணேன். முதல்ல அந்த பக்கமா திரும்பி இருந்த ஒரு மேனிக்யூ வந்துட்டு இப்ப இந்த பக்கமா திரும்பி இருக்கிற மாதிரி இருந்தது. என்னது இது எப்படி இந்த பக்கம் திரும்பிச்சு அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது, ஒருவேளை இப்போ வந்துட்டு போன செக்யூரிட்டியா கூட அது இருக்கலாம். அந்த மேனிக்யூக்கு பின்னாடி நின்னுட்டு நம்மள பயன்படுத்த ட்ரை பண்றாரு போல இருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆனா நான் நல்லா அங்க இருக்கக்கூடிய துணி எல்லாத்தையுமே விலக்கி விட்டு நான் உள்ளார போய் பார்த்தப்ப அங்க எந்த ஒரு நபருமே இல்லை, யாருமே இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா இப்படி நான் உள்ள போய் பார்த்தப்பையும் முன்னாடி இருந்ததோட அங்க இருக்கக்கூடிய மேனிக்யூஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நவுந்து இருக்கிற மாதிரி இருந்தது. இதை பார்த்து எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னது இது, ஏதோ ஒண்ணு வித்தியாசமா இருக்கே அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். வெளியில வேற எதனாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லி நான் திரும்பிட்டு மறுபடியும் திரும்புறதுக்குள்ள அங்க இருக்கக்கூடிய மேனிக்யூஸ் எல்லாம் ஒரு 2 அடி முன்னாடி வந்த மாதிரி இருந்தது. ஏதோ நீங்க சரியில்லை அப்படின்னு எனக்கு பட்டதுனால நான் அந்த சமயம் அந்த கடையை விட்டு வெளியில வந்தேன். ஆனா நான் வெளியில வந்து கொஞ்சம் தூரம் தான் நடந்திருப்பேன். எனக்கு பின்னாடி யாரோ ஒருத்தங்க நடந்து வர மாதிரியான ஒரு சத்தம் கேட்டுச்சு. ஆனா அந்த சத்தம் வந்து பாத்தீங்கன்னா நார்மலான ஃபுட் ஸ்டெப்ஸ் மாதிரி கிடையாது. ஏதோ ஒரு ஹெவியான ஒரு பொருள் வந்து நகர்ந்து வர மாதிரி, ஒரு பிளாஸ்டிக் மாதிரியான ஏதோ ஒரு பொருள் ஹெவியா நகர்ற மாதிரி இருந்தது. நான் மறுபடியும் என்னோட கையில இருக்கக்கூடிய பிளாஷ் லைட் எடுத்து திருப்பி அடிச்சு பார்த்தா அந்த கடைக்குள் இருக்கக்கூடிய மேனிக்யூலாம் இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்த மாதிரி இருந்தது. இதை பார்த்து எனக்கு ஒரு செகண்ட் என்ன பண்றது அப்படின்னு தெரியல, என்ன நடந்துட்டு இருக்கு. இதே மாதிரி நான் அந்த இடத்த விட்டு நகர்ந்து போக போக அந்த பொம்மைங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னையே ஃபாலோ பண்ற மாதிரி இருந்தது. இதே மாதிரி நடந்ததுனால எனக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியாம நான் வேகமா அந்த ஹால்ல இருந்து சைட்ல வந்தேன். அங்க ஒரு ரெஸ்ட் ரூம் இருந்துச்சு. நான் அந்த ரெஸ்ட் ரூம்குள்ள போயிட்டு எனக்கு ஒண்ணுமே புரியல. இது எல்லாமே எனக்கு மட்டும் தான் தோணுது அப்படின்னு சொல்லி டேப் ஓபன் பண்ணி தண்ணி எடுத்து என்னோட மூஞ்சில அடிச்சு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆனேன். இப்படி நான் என்னோட முகத்தை கழுவிட்டு இருந்த அந்த சமயத்துல எனக்கு மேல இருந்த அந்த கண்ணாடியை வந்துட்டு பார்த்தேன். அந்த கண்ணாடி வழியா எனக்கு வித்தியாசமான ஏதோ ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சது. எனக்கு பின்னாடி பிளெயின் கலர்ல யூனிஃபார்ம் போட்ட ஒரு லேடி வந்துட்டு இந்த மாலை கிளீன் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க. இந்த ஒட்டுமொத்த மால்லுமே வந்து பாத்தீங்கன்னா என்ன தவிர வேற யாருமே இருக்க கிடையாது. அப்படி இருக்கிறப்ப இந்த கண்ணாடியில அந்த லேடி எப்படி தெரியறாங்க. இதை பார்த்த ஒரு நிமிஷம் என்னோட உடம்புல ஒரு ரத்தம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உறைஞ்சு போன மாதிரி ஆயிடுச்சு. உடனே நான் என்னுடைய கண்ணை தேய்ச்சிட்டு திரும்பியும் பார்த்தப்ப அந்த லேடியை காணும். கண்ணாடியில அந்த லேடி வந்துட்டு இங்கே தானே இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நான் திரும்பி பார்த்தேன். ஆனா அங்க யாருமே இல்லை. எனக்கு ஒண்ணுமே புரியல. இதெல்லாம் ஏன் நடக்குது, இதெல்லாம் எனக்கு மட்டும் தான் தோணுது அப்படின்ற மாதிரியான ஒரு குழப்பம் வந்துட்டு எனக்குள்ள இருந்தது. நான் கொஞ்சம் என்ன ரிலாக்ஸ் பண்ணி என்ன நடந்துச்சு, என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்ற எல்லாத்தையுமே வந்துட்டு யோசிக்க ஆரம்பிச்சேன். அப்பதான் அந்த செக்யூரிட்டி வந்துட்டு என்கிட்ட தந்த அந்த ரூல்ஸ் பேப்பர் வந்துட்டு ஞாபகம் வந்தது. அதில் இருக்கிற விஷயங்கள் வந்துட்டு ஜோக் கிடையாது, அந்த ரூல்ஸ்ல ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னு தோணி பேக்கெட்டுக்குள்ள நான் வச்சிருந்த அந்த பேப்பரை எடுத்து மறுபடியும் விரிச்சு படிச்சு பாக்குறேன். ரூல் 3, அங்க இருக்கக்கூடிய மேனிக்யூஸ் எல்லாம் வந்துட்டு உங்களை பின்தொடர்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா
நீங்க திரும்பி பார்த்து அதுக்கு அட்டென்ஷன் கொடுக்க கூடாது. அதுங்களை நீங்க கண்டுக்காம இக்னோர் பண்ணிடணும். நீங்க எத்தனை தடவை திரும்பி திரும்பி பாக்குறீங்களோ அத்தனை தடவையும் அது உங்க பக்கத்துல வரதுக்கு ட்ரை பண்ணும். அப்படி அதுங்களா உங்க கிட்ட வந்துருச்சு அப்படின்னு சொன்னா விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. ரூல் நம்பர் 4, ரெஸ்ட் ரூம்ல இருக்கக்கூடிய கண்ணாடியை எக்காரணத்தை கொண்டு நீங்க பார்க்க கூடாது. இந்த 2 ரூல்ஸை படிச்சதுக்கு அப்புறம் தான் நான் ரியலைஸே பண்ண நான் ஏற்கனவே 2 ரூலை மீறிட்டேன் அப்படின்னு. எனக்கு இப்ப என்ன பண்றது அப்படின்னு தெரியல. நான் அடுத்தடுத்து இருந்த ரூல்ஸ் எல்லாம் வந்துட்டு படிக்க ஆரம்பிச்சேன். ரூல் நம்பர் 5, அங்க இருக்கக்கூடிய கடைகள்ல இருந்து எதனாச்சும் முணுமுணுக்கிற சத்தமோ பேசுற சத்தமோ கேட்டா அதை கண்டுக்க கூடாது. இது வரைக்கும் இந்த விஷயம் வந்துட்டு நடக்கல. இதுக்கு மேல என்ன ஆகும்னு தெரியல. ரூல் 6, குழந்தைங்க அழுகிற மாதிரியான சத்தம் கேட்டா அந்த இடத்துல இருக்கக்கூடாது, டக்குன்னு வெளியில போயிடணும். ரூல் 7, உங்களோட வாட்ச்ல நீங்க டைம் பாக்குறப்ப டைம் வந்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க கரெக்டா பாருங்க. இதுக்கு முன்னாடி நீங்க டைம் பார்த்தப்ப இருந்த டைமோட முன்னோக்கி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இமீடியட்டா உங்களுடைய செக்யூரிட்டி ஆபீஸ்க்கு போயிடுங்க அப்படின்னு போட்டிருந்தது. அப்பதான் நான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப டைம் என்ன அப்படின்றத பார்த்தேன். மணி 11:30. ஏன்னா இப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நான் வந்ததே 11 மணி தான். பேசி முடிச்சுட்டு நான் உள்ள வரும்போதே வந்து பாத்தீங்கன்னா 11:45 இருந்து 12 வரைக்கும் இருந்திருக்கும். இப்படி இருக்கிறப்ப இந்த டைம் வந்துட்டு எதனால முன்னோக்கி காட்டுது எனக்கு இது ஒண்ணுமே புரியல. இருந்தாலும் இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ரூல்ஸ்க்கு ரிலேட்டடா தான் இருக்கு. அதனால இந்த விஷயத்தை நம்ம உதாசீனப்படுத்த வேணாம். நான் வேகமா ரெஸ்ட் ரூம்ல இருந்து வெளியில வந்து செக்யூரிட்டி ரூம் நோக்கி போயிட்டு இருந்தேன். போற வழியில அங்க இருக்கக்கூடிய லைட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மின்னிக்கிட்டே இருந்தது. எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் வேகமா செக்யூரிட்டி ரூம்குள்ள போயிட்டு அந்த கதவை சாத்திட்டு போய் உட்கார்ந்தேன். நான் என்ன கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இப்ப என்னோட வாட்சை பார்த்தேன். மணி 1. இதுதான் கரெக்டான டைமா இருந்திருக்கணும். அப்படின்னா அந்த ரூல்ஸ்ல சொல்லி இருக்கிறது எல்லாமே உண்மை. நான் மறுபடியும் அந்த பேப்பரை ஓபன் பண்ணி வச்சு மீதி இருக்கக்கூடிய ரூல்ஸ் எல்லாம் வந்துட்டு படிக்க ஆரம்பிச்சேன். ரூல் நம்பர் 8, எக்காரணத்தை கொண்டு செக்யூரிட்டி ஆபீஸோட ரூமை வந்துட்டு 4 இருந்து 4:30 வரைக்கும் திறந்து வச்சிருக்க கூடாது. அந்த கதவை லாக் பண்ணி மட்டும்தான் வச்சிருக்கணும். ஏன்னா அந்த கதவுக்கு வெளியில என்ன வேணா நடக்கலாம், யாரு வேணா வந்து தட்டலாம். அப்படி அந்த கதவை தட்டுற நபர் வந்துட்டு நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்க நபரா இருக்காது. ஜாக்கிரதையா இருங்க. ஒரு தடவை உங்களுடைய கேமராஸ் எல்லாம் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்காங்க. ரூல் நம்பர் 9, ட்ரெஸ்ஸிங் ரூம்குள்ள இருந்து யாராச்சும் அழுகிற மாதிரியான சத்தம் கேட்டா கண்டுக்காதீங்க. எக்காரணத்தை கொண்டு அந்த அழுக சத்தம் கேட்டு அந்த ட்ரெஸ்ஸிங் ரூமோட டோரை வந்துட்டு ஓபன் பண்ணக்கூடாது. ரூல் நம்பர் 10, அந்த மால்ல இருக்கக்கூடிய எக்ஸ்கலேட்டர் வந்துட்டு மூவ் ஆகுற சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு சொன்னா என்னாச்சு, ஏன் இப்படி மூவ் ஆகுது அப்படின்றத பார்க்க கூடாது. அந்த மாதிரி நடக்கிற அந்த பட்சத்தில் நீங்க வந்துட்டு செக்யூரிட்டி கேமரா மூலியமா என்ன அப்படின்றத பாத்துக்கங்க. ரூல் நம்பர் 11, அதாவது கடைசி ரூல், எக்காரணத்தை கொண்டு இந்த மாலை விட்டு நீங்க தப்பிச்சு போலாம் அப்படின்னு சொல்லி ஓடக்கூடாது. ஒருவேளை அப்படி நீங்க இந்த மாலை விட்டு வெளியில போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா அப்பையில இருந்து உங்களுக்கு ஒரு விஷயம் பின் தொடரும். அப்படி அது பின் தொடர்ந்துச்சு அப்படின்னு சொன்னா விளைவுகள் ரொம்பவே மோசமா இருக்கும் அப்படின்னு போட்டிருந்தது. படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா எனக்குள்ளே எப்படி வந்து மாட்டிருக்கும் பாரு அப்படின்ற மாதிரி சிரிப்பு வந்தது. நல்லதோ கெட்டதோ இதில் இருக்கக்கூடிய எல்லா ரூல்ஸுமே நம்ம வந்துட்டு ஃபாலோ பண்ணி ஆகணும். ஃபாலோ பண்ணாதான் இந்த நைட்டை நம்மளால கடக்க முடியும். இப்போ நான் இந்த ரூல்ஸை வந்துட்டு முழுசா நம்ப ஆரம்பிக்கிறேன். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நடந்தது. மேனிக்கு நகர்ந்தது, அந்த கண்ணாடியில அந்த உருவம் தெரிஞ்சது. இப்படி நான் யோசிச்சுக்கிட்டே கொஞ்ச நேரம் போயிருச்சு. இதை நான் அந்த மாலை மறுபடியும் ரவுண்ட்ஸ் போகக்கூடிய அந்த நேரம் நம்ம இங்க வந்து அந்த வேலையுமே பார்த்தாகணும். அதனால மனசு ஃபுல்லா தைரியத்தை வர வச்சுக்கிட்டு மறுபடியும் அந்த மாலை இன்னொரு ரவுண்ட்ஸ் போறதுக்கு நான் ரெடி ஆயிட்டேன். ஒரு தடவை செக்யூரிட்டி கேமரா மானிட்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு பார்த்துட்டு இருந்தேன். எல்லாமே ரொம்பவே அமைதியா ரொம்பவே நார்மலா தான் இருக்கு. சரி இப்ப வெளியில போலாம் அப்படின்னு சொல்லி நான் அந்த செக்யூரிட்டி ஆபீஸ் ரூமோட டோர் ஓபன் பண்ணி வெளியில போனேன். ரொம்பவே சத்தமான ஒரு அமைதி அப்படின்னு சொல்லலாம். நான் நடந்து போற அந்த ஃபுட் ஸ்டெப்ஸ் மட்டும் அந்த மால்ல எக்கோ அடிச்சு கேட்டுக்கிட்டே இருந்தது. வேற எந்த சத்தமே அங்க கேட்கல. ஆனா திடீர்னு யாரோ ஒருத்தங்க முணுமுணுக்கிற மாதிரியான ஒரு சத்தம் வந்துட்டு எனக்கு கேட்டுச்சு. இந்த சத்தம் எங்க இருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க இருந்து ஒரு கடைக்குள்ள இருந்து வருது. சொல்லப்போனா உள்ளார பேசிக்கிற மாதிரியான சத்தமே போக போக ரொம்ப தெளிவா வந்துட்டு கேட்க ஆரம்பிச்சது. ஆனா என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கிளியரா தெரியல. ஒரு நிமிஷம் எனக்கு என்ன பண்றது அப்படின்னே தெரியல. இப்பதான் எனக்கு ரூல் 5 வந்துட்டு ஞாபகத்துக்கு வந்துச்சு. இங்க இருக்கிற அபண்டன்ஸ் ஸ்டோருக்குள்ள இருந்து எதனாச்சும் பேசுற மாதிரியான சத்தம் கேட்டா அது நீ கேட்காத. இதனால நான் அந்த சவுண்டை வந்துட்டு பெருசா கண்டுக்காம மேற்கொண்டு நான் பாட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சேன். அதை நான் கண்டுக்கவே இல்லை. இப்படியே கொஞ்ச தூரம் நான் ஹால்வேல நடந்து போயிட்டு இருந்த அந்த சமயத்துல பின்னாடி ஏதோ ஒண்ணு தரன்னு நகர்ந்து வர மாதிரியான ஒரு சத்தம் கேட்டுச்சு. ஆனா நான் வந்து திரும்பி பார்க்கல. அது என்ன அப்படின்றது எனக்கு தெரியும். ஏற்கனவே இந்த மால்ல நான் இதை அனுபவப்பட்டதுதான். அது மேனிக்யூஸ். இந்த பொம்மைங்களாம் வந்துட்டு என்ன பின்தொடருது அப்படின்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி எனக்கு ரூல் 3யும் தெரியும். ஒன்னு இந்த மேனிக்யூஸ்லாம் வந்துட்டு ஃபாலோ பண்ற மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னா அதை நீ திரும்பி பார்க்காத, அதை கண்டுக்காத, அதை இக்னோர் பண்ணிடு. ஒருவேளை நீ திரும்பி பார்த்து அதுக்கு அட்டென்ஷன் தந்த அப்படின்னு சொன்னா அதுங்க உன்கிட்ட வரும். அதனால நான் கொஞ்சம் கூட பின்னாடி திரும்ப கிடையாது, நேரா மட்டுமே பார்த்து ரொம்பவே வேகமா வந்துட்டு நடக்க ஆரம்பிச்சேன். அந்த சத்தமும் ரொம்பவே வேகமா என்ன பின்னோக்கி வந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருந்தது. எனக்கு அது ரொம்பவே பயமா இருந்தது. இருந்தாலும் நான் பயத்தை எதையுமே காட்டிக்காம இப்படி ஒரு விஷயம் எனக்கு பின்னாடி நடந்துட்டு இருக்கு அப்படின்றது கூட காட்டிக்காம நான் பாட்டுக்கு நடந்து போயிட்டு இருந்தேன். இப்படி நான் போக போக ஒரு கட்டத்துக்கு மேல என்ன பின்தொடர்ந்து வந்த அந்த சத்தம் வந்துட்டு அப்படி நின்றுச்சு.
நான் இதுல இருந்து தப்பிச்சிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். என்னோட கை கால்லாம் வந்துட்டு அப்படி நடுங்க ஆரம்பிச்சது. ரொம்பவே அமைதியா இருந்தது. இந்த சமயம் தான் திடீர்னு வந்துட்டு ஏதோ மிஷின்ஸ் எல்லாம் வந்துட்டு மூவ் ஆகுற மாதிரியான ஒரு சவுண்ட் கேட்டது. இது என்ன சவுண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கும் போது தான் இது எக்ஸ்கலேட்டருடைய சவுண்ட் அப்படின்னு தெரியுது. ரூல் 10, எக்ஸ்கலேட்டர்லாம் வந்துட்டு திடீர்னு மூவ் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னு சொன்னா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு எக்ஸாமின் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலா உங்களுடைய செக்யூரிட்டி ஆஃபீஸ் போயிட்டு என்ன நடக்குது அப்படின்றத நீங்க செக்யூரிட்டி கேமராவில் பாருங்க. உடனே நான் வேகமா செக்யூரிட்டி ஆஃபீஸை நோக்கி நடக்க ஆரம்பிச்சேன். வந்த ஸ்பீட்ல நான் ஆஃபீஸ்க்குள்ள போயிட்டு கதவை சாத்திட்டு சேர்ல உட்காந்து மானிட்டர்லாம் வந்துட்டு பார்க்க ஆரம்பிச்சேன். கரெக்டா இந்த மால்ல எக்ஸ்கலேட்டர் வந்துட்டு எந்த இடத்துல இருக்கு அப்படின்ற அந்த கேமரா ஃபிக்ஸ் பண்ணி நான் பார்த்தப்ப என்னுடைய கண்ணையே என்னால நம்ப முடியல. அந்த எக்ஸ்கலேட்டர்ல வித்தியாசமான ஒரு உருவம் வந்துட்டு நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி இருந்தது. ஆனா அது பாக்குறதுக்கு மனுஷ மாதிரி இல்ல, ரொம்பவே வினோதமா ஒரு மாதிரி இருந்தது. அதோட கை கால் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நடக்குதா இல்ல மிதக்குதா அப்படின்ற மாதிரி இருந்தது. நான் ரொம்ப நேரமா அது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒத்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்ப திடீர்னு ஸ்கிரீன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா கிளிச் ஆக ஆரம்பிக்குது. சுத்தி லைட்லாம் வந்துட்டு பயங்கரமா ஃபிளிக்கர் ஆகுது. அப்பதான் எனக்கு ரூல் 1 வந்துட்டு ஞாபகத்துக்கு வந்தது. 15 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இந்த செக்யூரிட்டி கேமராஸ் எல்லாம் நீ பார்க்கணும், ஆனா ரொம்ப நேரம் அதை ஒத்து பார்த்துக்கிட்டே இருக்க கூடாது. அதனால நான் டக்குன்னு திரும்பிட்டேன். நான் திரும்பின உடனே எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே நார்மல் ஆயிருச்சு. மறுபடியும் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு நான் அந்த எக்ஸ்கலேட்டரை பார்த்தேன். அங்க எதுவுமே இல்ல. ஓடிக்கிட்டு இருந்த எக்ஸ்கலேட்டரும் வந்து பாத்தீங்கன்னா நின்றுச்சு. எல்லாமே ரொம்பவே நார்மலாவும் காமாவும் மாறிடுச்சு. என்னுடைய ஹார்ட் பீட்டே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கேட்கிற மாதிரி இருந்தது. அவ்வளவு பயமா இருந்தது. நான் அப்படியே அந்த செக்யூரிட்டி ரூம்குள்ளேயே உட்காந்துருந்தேன். ரொம்ப நேரம் போகுது. அப்படியே ரொம்ப அமைதியா இருந்தது. அப்பதான் அங்க இல்ல இங்க இந்த ஆபீஸோட டோரை வந்துட்டு யாரோ ஒருத்தங்க தட்டுறாங்க. ஆனா அது யார் அப்படின்னு சொல்லி தெரியல. இந்த சமயம் தான் டோருக்கு வெளியில இருந்து எனக்கு ஒரு சத்தம் கேட்டுச்சு. இது எனக்கு இந்த ரூல்ஸ் பேப்பரை தந்த அந்த செக்யூரிட்டியோட குரல். கொடுத்த ரூல்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டா ஃபாலோ பண்றீங்க போல இருக்கு, கதவை துறங்க. குரல் வந்துட்டு அவரை மாதிரியே தான் இருக்கு. ஆனா உண்மையாலுமே இது அவரு தானா அப்படின்னு தெரியல. நைட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மால்குள்ள வித்தியாசமான நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. நம்ம எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் ரொம்பவே பார்த்து நிதானமா தான் எடுக்கணும். ரூல் நம்பர் 8, 4 மணிலிருந்து 4:30 மணிக்குள்ள இந்த செக்யூரிட்டி ஆபீஸை சாத்தி தான் வைக்கணும். எக்காரணத்தை கொண்டு அந்த கதவை வந்துட்டு திறக்க கூடாது. யாரு வேணாலும் அந்த கதவை வந்துட்டு தட்டலாம். அப்பயும் அந்த கதவை வந்துட்டு திறக்க கூடாது. ஏன்னா தட்டுறது நீங்க எதிர்பார்க்கிற நபரா இருக்காது. உடனே நான் என்னுடைய வாட்சை பார்த்தேன். டைம் வந்துட்டு 4:01. அப்ப கதவு திறக்க கூடாது. எக்ஸாக்டா இந்த செக்யூரிட்டி ஆபீஸோட ரூமுக்கு வெளியில் இருக்கக்கூடிய கேமராவை ஆன் பண்ணி பார்த்தேன். இந்த கதவு தட்டுற சத்தம் மட்டும் தான் கேட்டுட்டு இருக்கு. ஆனா யாரு தட்டுறாங்கன்னே தெரியல. வெளியில யாருமே இல்லைன்னு கேமரா காட்டுது. ஆனா இந்த குரல் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருந்து கேட்டுக்கிட்டே இருக்கு. கதவை துற. நான் தான் ஏன் திறக்க மாட்டேங்கிறேன்? நம்ம திறக்க கூடாது. ரொம்ப நேரமா வெளியில தட்டுற சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. ஆனா அந்த கேமராவில் யாருமே தெரியல. அந்த தட்டுற சத்தம் இன்னுமே ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு. ரொம்ப நேரம் நம்ம கேமராவை பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்பிட்டு மறுபடியும் பார்த்தப்ப வெளியில அந்த செக்யூரிட்டி நின்று கதவை தட்டிட்டு இருந்தாரு. எனக்கு இப்ப என்ன பண்றது அப்படின்னே தெரியல. இது உண்மையாலுமே செக்யூரிட்டியா இல்ல வேற எதனாச்சுமா? நான் அந்த கேமராவை உத்து பார்த்துட்டு இருந்தேன். அந்த சமயத்துல அவர் வந்துட்டு கொஞ்சம் கிளிச் ஆகிற மாதிரி இருந்தது. அதை பார்க்கறதுக்கு ஹியூமன் மாதிரி இல்ல. இது ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீல் வந்துட்டு எனக்கு வந்துச்சு. உடனே நான் முடிவு பண்ணிட்டேன், எக்காரணத்தை கொண்டு இந்த கதவை திறக்க கூடாது அப்படின்னு. இப்படி ரொம்ப நேரமா தட்டிக்கிட்டு இருந்த அந்த சத்தம் திடீர்னு நின்னுச்சு. மணி 4:30. இந்த விஷயம் எனக்கு ரொம்பவே டிப்ரெஷனாக இருந்தது. என்ன நடக்குது இங்கே? நம்மளை வச்சு எதனாச்சும் கேம் நடக்குதா? ரூல்ஸ் போட்டு இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கு நடுவில் நம்ம மாட்டிக்கிட்டு முழிக்கிறோமே அப்படின்னு சொல்லி ரொம்பவே கடுப்பாக இருந்தது. ரொம்ப நேரம் இந்த சேரை விட்டு எந்திரிக்காம இருந்ததுல கால்லாம் வந்துட்டு உறைஞ்சு போன மாதிரி இருந்தது. கொஞ்சம் எந்திரிச்சு வெளியில நடக்கணும் அப்படின்னு தோணுச்சு. அதே மாதிரி ரவுண்ட்ஸ் போறதுக்கான நேரமும் வந்துருச்சு. என்ன இருந்தாலும் நம்ம ரூல்ஸை ஃபாலோ பண்ணி ஆகணும். நான் மறுபடியும் ஒரு தடவை செக்யூரிட்டி கேமராஸ் எல்லாத்தையுமே செக் பண்ண ரொம்பவே அமைதியா இருந்தது. என்னோட ஆஃபீஸ் டோர் ஓபன் பண்ணிட்டு மறுபடியும் நான் வெளியில போனேன். இப்ப நான் ரவுண்ட்ஸ் போய்கிட்டு இருந்த அந்த சமயத்துல ஒரு கடைக்கு வெளியில இருந்து ஏதோ ஒரு நிழல் வர மாதிரி நான் ஒண்ணு பார்த்தேன். அது ஒரு மனுஷனுடைய நிழல். அந்த நிழல் நான் உத்து பார்த்துட்டு இருந்த அந்த சமயமே அதுக்குள்ள இருந்து ஒரு நபர் வெளியில வந்தாரு. அது வேற யாரும் இல்ல, நமக்கு ரூல்ஸை கொடுத்த அந்த செக்யூரிட்டி. நான் அவரை பயத்தோட பார்த்துட்டு இருந்தேன். இதுவாச்சும் உண்மையா அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. ஆனா இந்த தடவை கிளிச் எல்லாம் எதுவுமே ஆகாம ரொம்பவே நார்மலா தெரிஞ்சாரு. அவர் என்னை பார்த்து, என்ன இந்த நைட் ரொம்ப மோசமா இருந்துச்சா? நீ ரூல்ஸ் எல்லாம் வந்துட்டு கரெக்டா ஃபாலோ பண்ற அப்படின்னு நினைக்கிறேன். அதனாலதான் நீ வந்துட்டு தப்பிச்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஃப்ரெண்ட்லியா பேசினாரு. இந்த டைம் தான் இவர் உண்மையான செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை வந்தது. உடனே நான் அவர்கிட்ட, இது என்னங்க ரூல்ஸ்? இந்த இடத்துல அப்படி என்னதாங்க நடந்துட்டு இருக்கு? ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு பல கேள்வி கேட்டேன். அதுக்கு அவரு, அதெல்லாம் நீ தான் கண்டுபிடிக்கணும், மேற்கொண்டு நீ ஃபாலோ பண்ணுவ அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து கடைக்கு போறாரு. இப்படி சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி நான் அந்த ஹால்வே விட்டு நகர்ந்து பாக்குறேன். அங்க யாருமே இல்ல. எப்படி இவர் திடீர்னு காணாம போனாரு? சுத்தி எல்லாமே காலியா தான் இருக்கு. 2 செகண்ட்ல அந்த இடத்த விட்டு அவர் போயிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எனக்கு இது ஒண்ணுமே புரியல. மேற்கொண்டு
முதற்கொண்டு எனக்கு பயங்கர குழப்பமா இருந்தது. எனக்கு பக்கமா இருந்த ஒரு கடைக்குள்ள இருந்து யாரோ ஒருத்தங்க அழுகிற மாதிரியான ஒரு சத்தம் கேட்டுச்சு. இது உண்மையாலுமே யாரோ ஒருத்தங்க அழுகிற மாதிரி இருந்தது. யாரா இருக்கும்? யாராச்சும் ஒருவேளை இந்த மால்குள்ள மாட்டிக்கிட்டாங்களா? ஒருவேளை யாருக்காச்சும் நம்மளோட உதவி தேவைப்படுமோ அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சேன். ரூல் நம்பர் 9, ட்ரெஸ்ஸிங் ரூம்குள்ள இருந்து யாராச்சும் அழுகிற மாதிரியான சத்தம் கேட்டா கதவை திறக்க கூடாது. எனக்குள்ள ஒரே குழப்பமா இருந்தது. இந்த ரூல்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம இதை ஃபாலோ பண்ணுமா, இல்ல உண்மையாலுமே யாராச்சும் ஒருத்தங்க அங்க மாட்டிட்டு இருக்காங்களா, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி என்னோட மனசுக்குள்ளேயே வந்துட்டு நான் நிறைய பேசி பார்த்தேன். ஆனா உண்மையாலுமே ஒரு நபர் வந்துட்டு ரொம்ப பக்கத்துல இந்த கடையில இந்த கண்ணாடிக்கு பின்னாடி நின்று அழுகிற மாதிரி இருந்தது. ரொம்ப நேரமா நான் இந்த குரலை கேட்டுக்கிட்டு என்ன பண்றது அப்படின்னு தெரியாம நின்றுட்டு இருந்தேன். நேரம் போக போக அந்த அழுகிற குரல் வந்துட்டு ஏதோ வித்தியாசமா மாற ஆரம்பிச்சது. ஏதோ ஒரு ரெக்கார்டிங் வாய்ஸ் மாதிரி கேட்க ஆரம்பிச்சது. எனக்கு திடீர்னு டவுட் வந்துருச்சு. இதுல ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. இதை நம்ம தொடரக்கூடாது. இந்த இடத்தை விட்டு நம்ம முதல்ல கிளம்பணும். இதுக்கெல்லாம் நம்ம வந்துட்டு மயங்க கூடாது அப்படின்னு சொல்லி எனக்குள்ளேயே நான் திரும்ப சொல்லிக்கிட்டு அந்த இடத்தை விட்டு ஹால்வே நோக்கி வேகமா நடக்க ஆரம்பிச்சேன். இப்படி நான் நடந்து போய்கிட்டு இருந்த அந்த சமயத்துல தான் ஏதோ ஒன்னு என்ன பின்தொடர்ந்து வர மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்கா இருந்தது. எனக்கு பின்னாடி வர்றது என்னவா இருக்கும்? எந்த விதமான சத்தமும் கேட்கல. ஆனா யாரோ ஒருத்தங்க எனக்கு ரொம்ப பின்னாடி வர மாதிரி ஒரு உணர்வா இருக்கு. இப்ப நம்ம திரும்பி பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்து வந்தது. இங்க இருக்கக்கூடிய கேமராஸ் எல்லாத்தையுமே ரவுண்ட்ஸ் போற அந்த சமயத்துல நான் பார்க்கணும் அப்படின்றதுக்காக இந்த செக்யூரிட்டி கேமராஸோடைய ஆப்பை வந்துட்டு என்னோட போன்ல இன்ஸ்டால் பண்ணி வச்சிருந்தேன். அந்த கேமராஸ் எல்லாம் என்னோட மொபைல்ல வந்துட்டு கனெக்டட் ஆகி தான் இருந்தது. நம்ம திரும்பி பார்க்காமலே அதை ஓபன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. அதனால என்னோட மொபைலை கையில் எடுத்து கொஞ்சம் கூட திரும்பி பார்க்காமலே என்னோட மொபைல்லே வந்துட்டு இப்ப நான் நடந்துட்டு இருக்க அந்த ஹால்வேயோட கேமராவை ஆன் பண்ணி பார்த்தேன். அப்ப திக்குன்னு தூக்கி போடுற மாதிரியான ஒரு விஷயம் வந்துட்டு அந்த கேமராவில் தெரிஞ்சது. அது என்னன்னா, எனக்கு பின்னாடி ஒரு பொண்ணு நடக்கிறாளா இல்ல மிதக்கிறாளா அப்படின்னு கூட தெரியல, என்னை பின்தொடர்ந்து ரொம்பவே அமைதியா வந்துட்டு இருக்கு. அந்த பொண்ணு ரொம்பவே பிளெயினான ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கு. அது எனக்கு பின்னாடி மிதந்து வர மாதிரியே இருக்கு. நான் கொஞ்சம் போல சுதாரிச்சுக்கிட்டு அதை பின்னாடி திரும்பி பார்க்காம என்னோட போன் கேமராவை மட்டும் பார்த்துக்கிட்டு வேகமா செக்யூரிட்டி ஆஃபீஸ் ரூம் நோக்கி நடக்க ஆரம்பிச்சேன். இது ஒரு கெட்ட கனவு மாதிரி கொஞ்ச நேரத்திலே மறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுக்கிட்டே நடக்க ஆரம்பிச்சேன். ஆனா அந்த உருவம் மறையவே இல்லை, என்னை பின்தொடர்ந்து பின்னாடியே வந்துட்டு இருக்கு. ஒருவேளை நான் திரும்பி பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறது எனக்கே தெரியல. நான் நடக்க எனக்கு ரொம்ப கிட்ட யாரோ ஒருத்தங்க மூச்சு விடுற மாதிரியான சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்தது. நான் எதையுமே கண்டுக்காம செக்யூரிட்டி ஆஃபீஸோடைய டோர் ஓபன் பண்ணி பொறுமையா உள்ள போய் அந்த டோரை சாத்தினேன். இப்போ நான் என்னுடைய போனெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அங்க இருக்கக்கூடிய மானிட்டரை பார்த்தேன். அந்த பொண்ணுடைய உருவம் டோர்கிட்டே வந்துட்டு இப்படி நின்று என்னையே பார்த்துட்டு இருந்த மாதிரி இருந்தது. நானும் அது வந்துட்டு மறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரமா மானிட்டரை பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஆனா அது மறையவே இல்லை. வேற ஆங்கிள் இருக்கக்கூடிய கேமராஸ் எல்லாத்தையுமே வச்சு பார்த்தேன். எல்லாத்துலயுமே அந்த உருவம் இப்படி டோர்கிட்டே கண்ணை வச்சு என்னையே பார்த்துட்டு இருந்தது. நான் எனக்குள்ளே ஒன்னும் இல்ல டோர் ஓபன் பண்ணாது, இது போயிரும், இது கடந்துரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். இந்த சமயம் மறுபடியும் அந்த கதவு தட்டுற சத்தம் கேக்குது. நான் கேமரா வழியா பாக்குறேன். அந்த பொண்ணு தான் வந்துட்டு கதவை தட்டிட்டு இருக்கா. எனக்கு என்ன பண்றது அப்படின்னே தெரியல. நேரம் போக போக கதவு தட்டுற அந்த சத்தம் வந்துட்டு ரொம்பவே பயங்கரமாகுது. மாத்தி ரொம்பவே மூர்க்கத்தனமா அந்த கதவை தட்டிக்கிட்டே இருந்தா. இங்க என்ன நடந்தாலும் சரி, இன்னும் கொஞ்ச நேரத்துல என்னுடைய டியூட்டி டைம் முடிய போகுது. அந்த கதவை ஓபன் பண்ணாம அங்கேயே உட்காந்துரு அப்படின்ற மாதிரி நான் அங்கேயே உட்காந்துக்கிட்டேன். கொஞ்சம் கூட நான் நகர்ல. அது தட்டினது, அது பேச ட்ரை பண்ணது எதையுமே நான் கண்டுக்கல. இது எனக்கு ரொம்பவே ப்ரெஷரா இருந்தது. லைட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா மின்னிக்கிட்டே இருந்தது. சடனா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நார்மல் ஆயிடுச்சு. மறுபடியும் அந்த மொத்த இடமும் வந்து பாத்தீங்கன்னா அமைதியா இருந்தது. இப்பதான் எனக்கு கதவு திறங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சத்தம் கேட்டுச்சு. இந்த குரல் வந்துட்டு வேற யாரோட இதுவும் இல்ல, மிஸ்டர் ஹென்ஸ்லியோட இது. அந்த குரல் ரொம்பவே நார்மலா இருந்தது. முத என்ன இன்டர்வியூ வச்சப்ப அந்த குரல் எப்படி இருந்ததோ அந்த லெவலுக்கு சாஃப்டா இருந்தது. நான் டக்குன்னு என்னோட வாட்ச்ல டைம் பார்த்தேன். மணி வந்துட்டு 6:01. என்னுடைய ஷிஃப்ட் டைம் முடிஞ்சிருச்சு. எல்லாமே பழைய மாதிரி நார்மல் ஆயிருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரு தடவை இந்த செக்யூரிட்டி கேமராஸ் எல்லாம் வந்துட்டு செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் பார்த்தேன். ஆமா, டோருக்கு வெளியில் நிக்கிறது நம்மளுடைய மேனேஜர் தான். பிளிக்கர் ஆகிற மாதிரி எல்லாம் இல்ல, ரொம்பவே நார்மலா தான் இருந்தாரு. மனசு ரொம்பவே அமைதியா. நான் பொறுமையா போயிட்டு இந்த ஆபீஸோட டோர் ஓபன் பண்ணி விட்டேன். வெளியில மேனேஜர் ஹென்ஸ்லி. நைட் எப்படி இருந்தது, பரவாயில்லையா? எப்படியோ உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஒர்க்கிங் டேல நீங்க ரொம்பவே நல்லபடியா பாத்துக்கிட்டீங்க, நீங்க ஓகே தானே அப்படின்னு சொல்லி கேட்டாரு. நான் எதை பத்தியுமே பேசாம அமைதியா இருந்தேன். அந்த மேனிக்யூஸ் பத்தி, இந்த எக்ஸ்கலேட்டர் பத்தி, வந்த அந்த லேடியை பத்தி யாரை பத்தியுமே நான் எதுவுமே கேட்கல. இதுக்கெல்லாம் வந்துட்டு பதில் அவர்கிட்ட இருக்குமா அப்படின்னு கூட எனக்கு தெரியல. எனக்கு இப்ப அந்த இடத்த விட்டு வெளியில போகணும் அப்படின்றது மட்டும்தான் தோணுச்சு. அதனால நான் அவரை பார்த்து எல்லாமே ஓகே சார் அப்படின்னு சொன்னேன். இருந்தாலும் என்னோட மனசுக்குள்ள
மனசுக்குள்ள ஒரே ஒரு கேள்வி மட்டும் இருந்தது. சார், இந்த மால்ல இன்னொரு செக்யூரிட்டி இருந்தார்ல, அவர் எங்க அப்படின்னு கேட்டேன். இதை கேட்ட மேனேஜர் வந்துட்டு ஒண்ணுமே புரியாத மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாரு. என்ன சொல்றீங்க? இந்த மால்ல நேத்து நீங்க மட்டும்தான் இருந்தீங்க. நீங்க மட்டும்தான் இந்த மால்ல இருந்த ஒரே ஒரு செக்யூரிட்டி கார்டு. வேற எந்த விதமான செக்யூரிட்டியுமே நாங்க அப்பாயிண்ட் பண்ணல அப்படின்னு சொன்னாரு. இதை கேட்ட ஒரு நிமிஷம் எனக்கு மொத்த உடம்புமே வந்துட்டு உறைஞ்ச மாதிரி போயிருச்சு. அப்ப ராத்திரி என்கிட்ட ரூல்ஸ் கொடுத்த அந்த நபர் யாரு? இந்த மாதிரியான ரூல்ஸ் எல்லாம் வந்துட்டு என்கிட்ட கொடுத்து என்ன காப்பாத்தணும் அப்படின்ற அவசியம் என்ன? இது எப்படியோ இந்த இடத்த விட்டு முதல்ல நான் வெளியில போகணும். சில்லுன்னு காத்து மறுபடியும் இந்த உலகத்துக்குள்ள நான் என்ட்ரான மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. விட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில இருந்த என்னோட வண்டி எடுத்துட்டு நான் வேக வேகமா அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டேன். ஆனா மறுபடியும் எனக்கு அந்த பொண்ணுடைய உருவம் வந்துட்டு தெரிஞ்சது. அந்த பொண்ணு உங்க பின்னாடி தான் நிக்கிறா. பயப்படாதீங்க, அர்பன் லெஜெண்ட் முடிஞ்சிருச்சு. ஓகே, யாருக்கெல்லாம் இந்த அர்பன் லெஜெண்ட் பிடிச்சிருந்தது அப்படிங்கிறது கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஸ்பாட் பண்ணுங்க. இந்த இடம்லாம் வந்துட்டு ரொம்பவே த்ரில்லிங்கா இருந்தது அப்படிங்கறதையும் மென்ஷன் பண்ணுங்க. ஓகே, ரொம்பவே பிளான் பண்ணி ரொம்பவே சிரமப்பட்டு இந்த வீடியோ நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோட வியூஸ் வந்துட்டு எவ்வளவு போகுது, எவ்வளவு பேர் பார்த்திருக்கீங்க, கிரைம் வீடியோஸ் மாதிரி இது போகுது அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணலாமா அப்படின்றத டிசைட் பண்ணிக்கலாம். ஓகே, மறந்துடாதீங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு பயங்கரமான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே சில்.